ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மன்மதன் காலிஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தா திருக்கோலங்குடியில் வந்திருக்கோம். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்க திருக்கோலங்குடி, அதாவது பொன்னமராவதி டு திருமயம் அந்த ரோட்ல ராங்கியத்துக்கு பக்கத்துல திருக்கோலங்குடிங்கிற ஊர்ல லொக்கேட் ஆயிருக்க குடைவரி கோயிலை பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம்யா. ஐயா, அந்த சிவன் இது திருக்கோலங்குடியில உள்ள சிவன் கோயிலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? மலையில உள்ள கோயில் நெட்ல பார்த்தோம். நெட்ல பாக்கும்போது இங்க ஏதோ பேய் நம்பிக்கை அப்படி இப்படின்னு என்னமோ சொல்றாங்க நெட்ல. 3 சிவன், 3 அம்பாள், 3 முருகன், 3 விநாயகர் உள்ள சிறப்பான கோயில் இந்த கோயில். இதுல வந்து காசி தீர்த்தத்துக்கு என்னென்ன தீர்த்தம் தீர்த்தத்துல இருக்கு. ரெண்டாவது வளம்புரி விநாயகர்னு ஒருத்தர் பிள்ளையார் வெட்டி விநாயகர் மாதிரி இருக்காரு. சிவன் வந்து சிவம்பலிங்கத்துல இருக்காரு, 2வது சிவன். இது வந்து பூமி, அந்தரம், சொர்க்கம் 3 விதமா பிரிச்சிருக்காங்க. பூமி, அந்தரம், சொர்க்கம் 3 விதமா பிரிச்சிருக்காங்க. பூமியில உள்ளவர் பூமிநாதர், அவர் வந்து ககோலபுரீஸ்வரர். 2வது உள்ளவர் சிவதர்மபுரீஸ்வரர், சிவாமி அம்பாள். 3வது வந்து திருக்கோலநாதர், அவருடைய ஆத்மநாயகி அம்பாள். ஆமா, அப்படி இருக்காங்க. மேல உள்ள வந்து சிவன் வந்து இது முருகன் வந்து 6 முகத்துல உள்ளவர் வள்ளிதேவனோட காட்சி இருக்காரு. சரிங்க. ஆமா, கார்த்திகை அன்னைக்கு அங்க மேல உள்ள தீபம் ஏற்றுவோம். கார்த்திகை அன்னைக்கு, பெரிய கார்த்திகை அன்னைக்கு. இப்ப நீங்க இந்த மலைக்கு வந்து பாதுகாவலரா? ஆமா, கோயில் காவல். அதாவது இப்ப நம்ம வெளியில உள்ள மலைக்கெல்லாம் போனோம்னா அங்க ரசீது இதெல்லாம் போட்டு நம்ம உள்ள போனோம். நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கு நம்ம இங்க மலை கோயில்ல வந்து சாமி கும்பிடுறோம்னா ரசீது இல்ல, ஆனா அர்ச்சனை பண்ணா அர்ச்சனை சீட்டுவாங்க. பாலாவசியம் தனியா சீட்டுவாங்க. சரிங்க. இப்ப இங்க வந்து சாமி கும்பிடுறதுன்னா அவங்க பூசாரி எத்தனை மணிக்கு வருவாங்க? இங்க வரும்போது 8 மணிக்கு வந்துருவாரு ஐயரு. நான் காலையில கதை திறந்தோம் 5 மணிக்கெல்லாம். சரி, 8 மணிக்கு 8:30க்கு வந்துருவாரு. 11 கதை திறந்தோம். சாயந்தரம் 4 மணிக்கு 5 மணிக்கு கதை வந்துருவோம். 6:30க்கு பூஜை முடிஞ்சிடும். சரிங்க, நன்றி. ஆமா, அகஸ்தியர் புலஸ்தியர் வந்து பூஜை செஞ்ச இடம். இங்க வந்து தவம் செஞ்சிருக்காங்க. மேல ஒரு சிவன் இருக்காரு. அந்த சிவன் கிட்ட வந்து அகஸ்தியரும் புலஸ்தியரும் வந்து தவம் செஞ்சு, அகஸ்தியர் மலை புலஸ்தியர் மலை 2 ஒண்ணா இணைஞ்சிருக்கும். அந்த தீபம் போடுறதுக்கு பக்கத்துல உள்ள சிவன். இங்கதான் வந்து அகஸ்தியர் வந்து இருந்திருக்காங்க. இந்த இது வந்து காசி தீர்த்தம் வந்து அந்த காலத்துல வந்து அகஸ்தியர் வந்து புலஸ்தியர் வந்து காசியில போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து இங்க அவசியம் பண்ணது. அந்த மாதிரி இது அவர் வந்து இப்ப இங்க அகஸ்தியர் புலஸ்தியர் வந்து இங்க வந்து தீர்த்தம் வந்து எடுக்க கூடாது. இங்க கோயில்ல உள்ள தீர்த்தம் கொடுக்க மாட்டான் யாருக்கும். அவர் அவசியம் பண்ணும்போது அந்த தீர்த்தம் கொடுக்க மாட்டான் யாருக்கும். அந்த தீர்த்தம் வந்து அவருடைய தன்னுடைய ஆத்மா நீர் எடுத்து சாமிக்கு அவசியம் பண்ணிட்டாங்க. அதனால யாருக்கும் கொடுக்கறது இல்லை. இப்ப இந்த மலையோட காவல் காக்கிற ஐயா கிட்ட நம்ம கேட்டு பார்த்தோம். அவங்க இந்த மலையோட சிறப்பை வந்து நமக்கு நிறைய சொல்றாங்க. நிறைய சொல்லும் போது நமக்கு இன்னும் மேல போய் பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இன்னும் நிறைய இருக்கு. வாங்க மேல போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட், இது வந்து மருது பாண்டியர் காலத்துல, பாண்டிய மன்னர் காலத்துல கட்டப்பட்ட கோயில்னு கேள்விப்பட்டோம். அந்த காதலர் சொன்னா அப்படி. வாங்க போய் பார்க்கலாம். இந்த கோயிலுங்கிறது வந்து அடிக்கடி திறக்கிறது இல்ல, இது எப்பயாச்சும் திறக்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க. அது அவங்க காவலர் வந்து திறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஓபன் பண்ணி பார்க்க சொல்லுவோம். சரி, இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மலை. வாங்க போய் மலையை பார்க்கலாம். பழப்பழக்கிற பகலானி, படப்படக்கிற அகலானி, அழல் அடிக்கிற துகுலானி, நகலின் நகலானி, மழையடிக்கிற முகிலானி, திணறடிக்கிற திகிலானி, மணமணக்கிற அகிலானி, முள்ளா மலர். அந்த ஐயா சொன்னாங்கல்ல 2 மலை ஜாயிண்ட் ஆகுற இடத்துலதான் ஒரு முனிவர் வந்து ஓட்ட போட்டு வந்தாங்க. அந்த மலை எனக்கு தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊரணி தான் அந்த காலத்துல வந்து தீர்த்தமா இருந்தது. இப்ப வந்து இத வந்து ஊர் மக்கள் வந்து குடிதண்ணியா பயன்படுத்துறாங்க. பழப்பழக்கிற பகலானி, படபடக்கிற அகலானி, அனல் அடிக்கிற துகலானி, நகலின் நகலானி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கார்த்திகையில தீப ஏத்துற இடம். நம்ம ஐயா சொன்னாங்கல்ல, அந்த தீப ஏத்துற இடம் இந்த இடம் தான். ஃப்ரெண்ட்ஸ்,
இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பின்னாடி லொக்கேட் இருக்கிறதா குடைவரை கோயிலோட கோபுரம். அந்த சிவன் கோயில் குடைவரை கோயில் கீழே இருக்குன்னு சொன்னாங்கல்ல, நீங்க என்ன பாத்தீங்கன்னா வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கோயிலோட கோபுரம் தான் இது. ஒரு வெட்டு கத்தி போல் இருக்கும் அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும். புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். அந்த மலையில இருக்க 6 முகத்தோட இருக்க முருகன் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பல இன்பம் மல்லி சேர்த்து ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி பளபளக்கிற பகலானி படபடக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகலானி மழை அடிக்கிற முகிலானி திணற அடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலராணி. இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா மலையில ஏறேன்னு சொல்லிட்டு ஏதோ படியில ஏறிட்டு இருக்கானு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த குடவரை கோயில் சொன்னோம்ல, அந்த கோயில்ல இருந்து அவங்க தீபம் ஏத்துறக்காண்டி மேல வர பாதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த படி வந்து 24/6/1994 அந்த படி வெட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னும் மேல போய் அந்த தீபம் ஏத்துறது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அடைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வானனைவோ அடையாளம் தான் துறப்போம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை மலையில அந்த கார்த்திகை இன்னைக்கு தீபம் ஏத்துவாங்கல்ல, அந்த தீபத்துக்கு ஏறுற வழி இங்கதான் இருக்கு, வேற எங்கிட்ட இல்ல. சோ வாங்க மேல போய் பார்க்கலாம். எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம் அடைந்த நோடி போடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆசையா ஏறிட்டு இறங்குறானு பாக்குறீங்களா? வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், மேல ரொம்ப ரிஸ்கா இருக்கு. சோ மேல ஏறி போய் பாக்குறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவோம். மச்சான், திருக்கோலங்குடி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நம்ம இந்த மலையில இந்த அளவுக்கு நம்ம நேச்சுரலா ரசிப்போம்னு நினைச்சு கூட பாக்கல இல்ல? பரவாயில்ல. இந்த ஐயா வந்து நமக்கு நிறைய சிறப்புகளை பத்தி சொன்னாரு. இங்க வந்து 3 சிவன் இருக்காங்கிறதே நமக்கு ஐயா சொல்லிதான் தெரியும். ஆமா. அந்த 7 கன்னி மங்கை அவங்க வந்து அதை பத்தி நிறைய பேசின அப்படிலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மேல வந்து பார்த்தோம், அதுவும் சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஏடா மச்சான் பண்ற நீ? ஒண்ணு இல்ல மச்சான், கோயிலுக்கு போறதுக்கு இந்த பாறை இடைஞ்சலா இருக்கு. சோ கொஞ்சம் நவுத்தி வைக்கலாமே தள்ளி பார்த்தேன், முடியல, கயிறா வலிக்குது. சரி கிளம்பலாம். உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன். அடிக்கிற முகிலானி திணற அடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலராணி. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. குட்டை தான் தாண்டா விட்டால் வண்ணத்து என்னடா கிளம்பிட்டமேன்னு பாக்குறீங்களா? பசிக்குது, வேற வழி இல்ல, கிளம்பியே ஆகும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 1 டே ட்ரிப். சும்மா நாங்க லேட்டா தான் வந்தோம். 1 டே ட்ரிப் தான் பிளான் பண்ணோம், பட் லேட்டா தான் கிளம்பி வந்தோம். முடிஞ்ச அளவு பார்த்துட்டோம், நல்லா இருந்துச்சு மேல வந்த வர. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் வீடியோ கிளியரா பண்ணுவோம். அளவு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவு வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மன்மத பாய்ஸ். ஓகே, பாய்.